வந்தால் நல்லது தான். ஏன்னா மகளிருக்கு நிறைய இப்போ வந்து கஷ்டப்படுற ஏழைங்களுக்கெல்லாம் இப்போ அந்த 1000 நிறைய உதவியாக இருக்குது. இப்போ பஸ்ஸுக்கு இல்லாதவங்கலாம் ஃப்ரீயாக இப்போ நாங்களேமே கூட பஸ்ஸுக்கு இது திடீர்னு ஒரு காசு இல்லை வீட்டுக்கார கேட்கணும் தரமாட்டாங்க. ஏன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கேட்பாங்க. அவங்கள கேட்காமையே இதை கிளம்புறோம் வரோம் செய்கிறோம். ஃப்ரீ பஸ்ஸு ரொம்ப உதவியாக இருக்குது. வந்தால் நல்லது தான். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன திட்டங்களெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? பஸ்ஸு ஃப்ரீ, அப்புறம் மானியம் அனுப்பிச்சார், அப்புறம் வந்து ரேஷன் கார்டு அந்த பொங்கல் காசு கொடுத்தாரு, அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் லேடிஸுங்களுக்கு என்ன வரும் நல்லா பண்ணி கொடுக்குறாரு, மக்களுக்கு நல்லா செய்கிறாரு, அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அது வர வீடு வாய்ப்பு வர தராரு. இதுக்கு மேலே என்ன வேணுன்றீங்க? ஒரு ஆட்சியில் நடத்துகிறேன்னா மக்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதுக்கப்புறம் எதனா வேணுமா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? வேறு வேறு ஆட்சி வருது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து, அப்புறம் இந்த பென்ஷன்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து நிறைய செயல்படுத்தியிருக்காங்க. அது என்ன திட்டங்கள்னு சரியாக இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நிறையா வந்து பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் அசம்பிளி மீட்டிங்கில் கூட நிறையா வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் தான் நிறையா பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. எல்லாமே சேர்ந்துக்கிறாரு, என்ன செய்யலை, எல்லாமே சேர்ந்துக்கிறாரு. வீடும் தரணிக்கிறாரு, வீட்டுக்கும் எழுதின்னு போய்க்கிறாரு, கடைங்கெல்லாம் ஒதுக்கி கொடுத்துக்கிறாரு. ரோட்டில் கடை வைக்குது, அதுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு நான் கடை ஏற்பாடு பண்ணி தரேன், அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிறாரு. ஒன்றும் என்ன செய்யணும்?